மத்தேயு 7:29. ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஜனங்கள் யார் போதகத்தை குறித்து? இங்கே பாருங்க, அதாவது சாதாரணமாக ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொன்னால் அப்படியா அப்படியா அப்படிவீங்க. ஆனால் ஆச்சரியம் என்றால் என்னன்னு கேட்டால், என்னது அப்படியா, எப்படி வந்துச்சு, பரவாயில்ல, ஏ எதிர்பார்க்கவில்லையே அப்படின்னு சொல்லணும் தெரியுமா? அதுக்கு பேர் தான் என்னது? ஆச்சரியம். அப்போ இங்கே இயேசுவானவர் போதிக்கிற போதனையை கேட்டு எல்லாரும் என்ன செஞ்சாங்க? எப்படி எப்படி கேட்குறாங்க? ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க. இப்போ நீங்களாம் கேட்குறீங்க, அப்படியா, சரி ஆமாம் இது சொல்லியிருக்கல அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் அங்கே இயேசு காலத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படி இயேசுனுடைய போதகத்தை கேட்டார்கள்? அவர்கள் அமர்ந்தார்கள், உட்கார்ந்தார்கள், ஊடால எந்திரிச்சு போக மாட்டாங்க. தண்ணி குடிக்க போகிறேன், பாத்ரூம் போகிறேன் அப்படின்னு ஊடால எந்திரிச்சு போக மாட்டாங்க. ஏன்னா பக்கத்துக்கு ஆளை பார்த்து புருஷன் வந்திருக்கானா வரலையான்னு திரும்பி பார்க்க மாட்டாங்க. அவள் வந்திருக்காளா வரலையான்னு சொல்லி புருஷன்காரன் மனைவி திரும்பி பார்க்க மாட்டாங்க. அந்த போதகத்தில் கவனம் வச்சுட்டாங்கன்னா புருஷன் வந்தா என்ன, பொண்டாட்டி வந்தா என்ன, யார் வந்தானே அதை பற்றி கவலை இல்லை. அவர் போதனை மட்டும் கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த போதனை ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு ஆச்சரியம் இல்லாமல் இருக்கலாம். அப்படின்னா அவர்கள் கவனிக்காமல் இருந்தால் ஆச்சரியப்பட மாட்டார்கள். அப்போ இயேசுவின் போதனையை கேட்ட உடனே, அதாவது வேதத்தில் சொல்லப்படாத எழுதப்படாத ஒரு சில காரியங்களாம், மறைக்கப்பட்ட காரியம் நிறைய இருக்குது. வேதம் வந்து பைபிள் தான், ஆனால் பைபிள் இன்னும் நிறைய விஷயம் சொல்ல எழுதப்படாமல் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு போதித்த ஆச்சரியமான காரியங்களை எல்லாம் தியானித்தவர்கள் ஆச்சரியமான வாழ்க்கை வாழ்ந்தார்களாம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இங்கே இயேசுடைய போதனை என்ன கேட்டாங்க? ஆச்சரியமாக கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க? இப்போ நீங்கள் வந்து உட்காந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, டக்குன்னு செல் எடுக்கிறீங்க, டிங் 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 அப்படி பார்க்குறீங்க. நீங்கள் ஆச்சரியமாக இயேசுடைய போதனையை கேட்கல. டக்குன்னு வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க, மத்தியானம் 12 மணிக்கு அங்கே போகணும், இங்கே ஒன்று என்ன செய்ய தெரியல. இது நீங்கள் ஆச்சரியமாக நினைச்சல கேட்கல. இயேசுவின் போதனைகளே நீங்கள் ஆச்சரியமாய் கேட்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 2 மாதத்துக்குள்ள எனக்கு ஆச்சரியமான காரியங்கள் நடக்க போகுது. மத்தேயு 8:27. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். இப்ப கவனிங்க, எத்தனையோ நீங்க அதிகாரங்களை பைபிளை படிச்சிருக்கலாம், ஆனா இங்க ஒரு ஆச்சரியம் நடக்குது. யார் ஆச்சரியப்படுறா அப்படின்னு கேட்டா, இயேசு கூட இருந்த சீடர்கள் என்ன செய்றாங்க? ஆச்சரியப்படுறாங்க. அதாவது இயேசு கண்கூடா செய்கிற அற்புதங்கள் ஆச்சரியப்படுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? ஆச்சரியப்பட்டு கடலும் காற்றும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்ற ஆச்சரியம். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ நீங்கள் வெளியே நின்று வெயிலே நில்லு அப்படின்னா வெயில் நின்று போயிடும். உடனே உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக காரியமா இல்லையா? அதே போல் கடல், அதாவது நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, இங்கே இருங்க, பூமி பரப்பளவை காட்டில் கடல் பரப்பளவு அதிகம். அவ்வளவு பெரிய கடல் இயேசுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிறது, இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. ஆச்சரியப்படுகிறார்கள். காரணம் என்ன? அந்த புயல் காற்று நிற்கிறது, அந்த கடல் கொந்தளிப்பு நிற்குது, அந்த படகுக்கு மேலே அலை வருகிறது, பெரிய அலை வருது. ஆனால் அந்த அலை வந்து படகு மூடிடும். எல்லாம் சொல்கிறாங்க, ஐயரே நாங்கள் சாக போகிறோம், அவ்வளோ முடிஞ்சு போச்சு, சீன் முடிஞ்சு அப்படிங்கிற நிலைமையில் இயேசுவே இயேசுவேன்னு கத்துறாங்க. ஆனால் இயேசு எந்திரிச்சு என்ன பண்ணுறாரு? அந்த கடலை பார்த்து இறையாதே அமைதலாங்கிறாரு. அதை பார்த்தோன்னு இவங்கள என்ன வாய் பேச முடியல. பேதுரு பே 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 யோவானு யோ 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 என்னாச்சு? கடல் காத்து என்ன சொல்லு நின்றுச்சு. என்னாச்சு? ஏன் நடுங்கிற? இதுவரை இப்படிப்பட்ட ஒரு காட்சியை பார்க்கல அப்படின்னு சொல்லி எல்லா சீசர்கள் என்ன பண்ணுறாங்க? ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இயேசு வைகிறார், இயேசு திட்டுறாரு. என்ன திரும்ப திட்டுறாரு? எப்படி திட்டுறாரு? எது வரைக்கும் உங்களோட இருப்பேன் அப்படின்னா நீ செய்யணும் அப்படிங்கிறார். நான் செய்கிற வேலையை நீ செய்யணும் அப்படிங்கிறார். இப்படி பார்த்துட்டல, அடுத்து நீ செய்யணும். செஞ்சாங்க, நடந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மத்தேயு 9:33. சீக்கிரம். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை. இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நான் பார்க்கல அப்படினா இங்க இருங்க, ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பிசாசு ஓடிருச்சு. ஆனா இந்த காட்சியை, இந்த சம்பவத்தை இதுவரை பார்க்காத அந்த மக்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா ஆச்சரியமா என்ன செய்றாங்க? பார்க்கறாங்க. மத்தேயு 13:54. தாம் வளர்ந்த ஊரிலே வந்து
அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? நல்லா கவனிங்க. இயேசுடைய போதனை கேட்டு அவர் பிறந்தவர்கள் வந்து போதிக்கிறாரு. எல்லாரும் என்ன செய்றாங்க? என்ன பண்றாங்க? சொல்லுங்க. உங்களை குறித்து யாராவது ஆச்சரியப்பட்டிருக்காங்களா? உங்கள் வீட்டில் எதாவது ஆச்சரியம் நடந்திருக்கா? அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நடந்திருக்குன்னு சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான மருமகனை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆச்சரியமாக வந்து சேர்ந்துட்டான். கையத்தட்ட. என் பிள்ளை நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கு, ஆச்சரியமாக படிச்சுக்கிட்டு இருக்கு. என் பிள்ளை முதல் சோர்ந்து இருக்கும், இப்போ நல்லா உற்சாகமாக இருக்குது. ஆச்சரியம் நடக்கலைங்கிறீங்க. உங்களுக்கு நடக்குதா நடக்கலையா? அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிள்ளை பைபிள் படிக்காமல் இருந்துச்சு, ஜெபிக்காமல் இருந்துச்சு, இப்போ பைபிள் படிக்குது, ஜெபிக்குது. ஆச்சரியம். அல்லேலூயா. திடீர்னு ஒரு வேலை வந்துருச்சு. ஆச்சரியம். ஆமே. அப்போ ஆச்சரியமான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா நீங்கள் ஆச்சரியமான காரியத்தை பேசணும், ஆச்சரியமான காரியத்தை பார்க்கணும், ஆச்சரியமான காரியத்தை நினைக்கணும், ஆச்சரியமான காரியத்தை சிந்திக்கணும். வத்தலும் தொத்தலும் வந்தவன் போனவன் இருந்தவன் புரியல நடக்கலை வச்சல ஓடி போயிட்டான் வச்சுட்டான் அதை சிந்திக்கக்கூடாது. நீங்கள் ஆச்சரியமான காரியத்தை மட்டும் சிந்திக்கும் போது நடக்கும். ஆமே. ரைட்டு. இன்னும் எத்தனையோ வசனங்கள் இருக்குது ஏசப்பா குறித்து ஆச்சரியப்பட்டவர்கள். ஆனால் இயேசுவே ஆச்சரியப்பட்டிருக்கிறார். நிறைய மக்கள் ஆச்சரியப்பட்டு, இயேசு பிறந்தூரில் ஆச்சரியப்பட்டிருக்காங்க, சீசர்கள் ஆச்சரியப்பட்டிருக்காங்க, வேதபாரர்கள் ஆச்சரியப்பட்டிருக்காங்க இயேசு செய்த அற்புதங்களை. ஆனால் பாருங்கள், நம்ம தெய்வம் இயேசு ஆச்சரியப்பட்ட ஒரு காரியம் இருக்குது. ஒரு மனுஷனை குறித்து இயேசு ஆச்சரியப்பட்டிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து இயேசு ஆச்சரியப்படணும். அவர் ஆச்சரியப்படுறதுக்கு தகுந்தாப்புல நம்ம நடக்கணும். ஆனால் வேதத்தில் ஒரு மனுஷன் இயேசு ஆச்சரியப்படும்படி, இயேசு இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் அந்த மனிதனை குறித்து பெருமை பாராட்டி, அவனை உயர்த்தி, அவனை கனப்படுத்தி, அவனை மெச்சுக்கிட்டு, இவனை போல இஸ்ரவேலை எவனையும் நான் பார்க்கல. அழகாக சொல்கிறாரு. இஸ்ரவேலில் இவனை போல ஒரு மனுஷனையும் நான் பார்க்கலப்பா. ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட ஆள் இருக்கானா? நான் எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கேன். கலிலேயா போயிருக்கேன், ஜெருசலேம் போயிருக்கேன், கடற்கரை போயிருக்கேன், மலை மேலே போயிருக்கேன், எத்தனையோ மக்களை பார்த்துருக்கேன், எத்தனையோ மக்களை சந்திச்சிருக்கேன். ஆனால் என்ன நான் சந்தோஷப்படும்படி, நான் ஆச்சரியப்படும்படி, எனக்கு மகிமை உண்டாகும்படி, நான் ஆச்சரியப்படும்படி ஒரு மனுஷனையும் பார்க்கல. ஆனால் இப்போ நான் பார்த்துட்டேன் ஒரு மனுஷனை. வாசிங்க லூக்கா 7:9. இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு, எவனை குறித்து ஆச்சரியப்பட்டு, எவனை குறித்து ஆச்சரியப்பட்டு? 100க்கு அதிபதி. வாசிமா புல்லா. திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட விசுவாசத்தை எத்தனை பேர்த்த பார்த்துருக்கேன், எத்தனை ஊருக்கு போயிருக்கேன், எத்தனை வீட்டுக்கு போயிருக்கேன், எத்தனையோ கடற்கரைக்கு போயிருக்கேன், எல்லா இடத்துலையும் நான் போதிச்சிருக்கிறேன். ஆனால் இஸ்ரவேலிலே இவனை போல நான் ஒரு மனுஷன் என்ன செய்யலை, நான் பார்க்கல. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இவனுக்கு இருக்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கே, இப்படிப்பட்ட பிள்ளை ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அந்த 100க்கு அதிபதி ஒருத்தனை இயேசு பாராட்டுறாரு. இயேசு ஆச்சரியப்படுறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவர் ஆச்சரியப்படுவதுக்கு இவர் என்ன செஞ்சார் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவன் வந்து தான் நேசிக்கிற வேலைக்காரன் குணமாகணும், சாக போகிறான், அதுக்கு இயேசுப்பாட்ட மன்றாடுறான். இயேசு அவனுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் மரித்து கிடக்கிறது? அன்பு மரித்து கிடக்கிறதா? சமாதானம் மரித்து கிடக்கிறதா? பொருளாதாரம் மரித்து கிடக்கிறதா? திருமண காரியங்கள் மரித்து கிடக்கிறதா? இது எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே உயிரோட கொண்டு வந்து கொடுக்க போறாரு. கையை தட்டு. அல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், இப்போ இந்த 100க்கு அதிபதிக்கு ஒரு பேச்சில் எல்லாரும் முன்னால் கனப்படுத்தி மரியாதை கொடுத்து உயர்த்தி பேசிட்டு அவனுக்கு ஒரு அற்புதம் பண்ணார். என்ன அற்புதம்? மரித்த ஒரு வேலைக்காரனை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. அந்த வேலைக்காரன் சாதாரண வேலைக்காரன்ல, அவனுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டு. இவன் இல்லைன்னா எல்லா வேலையும் அவன் பார்ப்பான். இந்த 100க்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டால், கஞ்சிக்கு வழி இல்லாதவன், கஷ்டப்படுறவன், நெருக்கப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன். அவன் பெரிய ஒரு அதிகாரி. அவன்கிட்ட 100 பேர் வேலை பார்க்குறாங்க. அவன் பெரிய செல்வந்தன், அவன் கோடீஸ்வரன். ஒரு ஆள்கிட்ட 100 பேர் வேலை பார்த்தா 100 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், 100 குடும்பத்தை பார்க்கணும். அப்படிப்பட்ட அந்த 100 குடும்பத்தை நடத்துகிற ஒரு 100க்கு அதிபதி. அந்த வேலைக்காரனில் ஒரு வேலைக்காரன் மேஸ்திரி, ஒரு மேனேஜர். அவன் இல்லாமல் ஒரு வேலையும் நடக்காது. அப்படிப்பட்ட வேலைக்காரன். இவன் நோய்பட்டு சாக போகிறான். டாக்டர்லாம் கைவிட்டுட்டாங்க. ஆனால்
இவன் பிழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கடைசியாக ஒரு தீர்வு இருக்கிறது, இயேசு என்று சொல்லி இயேசு கிட்ட வந்து மன்றாடுறான். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இயேசு இவனுடைய வார்த்தையை கேட்டு ஆச்சரியப்பட்டு இவனை கனப்படுத்தி உயர்த்தி அங்கே ஒரு அற்புதத்தை என்ன செஞ்சார்? வீட்டுக்குள்ளே பண்ணார். இதில் என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நடந்ததுக்கு என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க லூக்கா 7:6. அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம். இப்ப கவனிங்க, இந்த நூற்றுக்கு அதிபதி செஞ்ச காரியம் என்ன? இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்குமே நூற்றுக்கு அதிபதி ஜெபிச்சாரு, அற்புதம் பண்ணாரு, அப்படித்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த நூற்றுக்கு அதிபதி உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கிறது அப்படி என்று பார்க்கும்போது, இயேசுவை பார்த்து, இயேசுவே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் வருத்தப்பட வேண்டாம். ஏனுங்க, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இயேசு வருத்தப்படுவார். இயேசு வருத்தப்படுவார். இயேசுவை எவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிள், எவ்வளோ கனம். இயேசுவே, நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். உட்காரதுக்கு நிற்கிறதுக்கு 100 வேலைக்காரன் இருக்கான். ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு அங்கே நடந்து வர வேணாம், நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, நீ வருத்தப்பட வேண்டாம். இன்றைக்கி நம்ம எல்லாம் சேர்ந்து இயேசுவை மகிழ்ச்சியாக வைக்கணும், இயேசுவை சந்தோஷப்படுத்தணும், இயேசுவை கனப்படுத்தணும். ஆனால் நம்ம எல்லாருமே இயேசுவை என்ன செய்கிறோம்? வருத்தப்பட வைக்கிறோம். என்ன செய்கிறான்? ஏறுங்க, இயேசு வருத்தப்படுவார், இயேசு கண்ணீர் வடிப்பார், இயேசு கோவப்படுவார். எல்லாம் சொல்லுங்கள், இயேசு வருத்தப்படுவார், கண்ணீர் வடிப்பார், கோவப்படுவார். அவர் கோவப்படும்படி நம்ம நடந்து கொள்கிறோம், அவர் கண்ணீர் வடிக்கும்படி நம்ம நடந்து கொள்கிறோம், அவர் வருத்தப்படும்படி நம்ம நடந்து கொள்கிறோம். அப்போ அவர் வருத்தப்பட்டு கண்ணீர் வடித்து அவர் கோவப்பட்டால் நம்மளுக்கு ஏதாவது அற்புதம் செய்வார்? செய்ய மாட்டார். நம்மளை குறித்து மகிழ்ச்சி வந்தால் தான், நம்மளை குறித்து கனம் வந்தால் தான், நம்மளை குறித்து உயர்வு வந்தால் தான், நம்ம மேலே பாச அன்பு வந்தால் தான் அற்புதம் செய்ய முடியும். அப்போ இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவை வருத்தப்பட வைக்கல. நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் ஆண்டவரே, வருத்தப்பட வேண்டாம். இதில் என்ன தெரியுது? அவர் வருத்தப்படுவார். அடுத்து அவரை கண்ணீர் வடிக்க வைக்கிற ஒரு சில நேரங்களில், அடுத்து அவரை கோபப்பட வைக்கிற ஒரு சில நேரங்களில். இயேசு எங்கே கோபப்பட்டார்? தேவாலயத்தில், ஜெபிக்கிற இடத்துல. வியாபாரம் பார்த்தாங்க, அவர் சினங்கொண்டு சாட்டையை பின்னி அடிக்கிறாரு. அப்போ ஏசப்பாவுக்கு கோபம் வருமா? வராதா? வரும். ஆனால் இந்த கோபம் ஏன் வந்துச்சு? இந்த கோபம் வருவதுக்கு என்ன காரணம்? இயேசு கோவப்பட்டார்னா சாட்டை எடுப்பார், சாட்டை எடுத்தாருன்னா அடிப்பார். ஹலோ, இயேசு கோவப்பட்ட எல்லாம் சொல்லுங்க, இயேசு கோவப்பட்டா சாட்டை எடுப்பார். அந்த சாட்டை விலைக்கு வாங்க மாட்டார், அவரே பின்னுவார், அவரே பின்னி அடிப்பார். எல்லாம் சொல்லுங்க, இயேசு கோவப்பட்டார்னா சாட்டை எடுப்பார், சாட்டை எடுத்தாருன்னா அடிப்பார். அவர் அடி எப்படி இருக்கு தெரியுமில்ல? அல்லேலூயா. இயேசு அற்புதமானவர், அதிசயமானவர், அன்புள்ளவர், இரக்கம் செய்கிறவர், ஐஸ்வர்ய சம்பன்னர்லாம் சொல்கிறோம். ஆனால் இன்னொரு மறுபக்கம், அவருக்கு இன்னொரு மறுபக்கம், அவர் கோவப்படுவார், அவர் கண்ணீர் வடிப்பார், அவர் வருத்தப்படுவார். ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவுக்கு ஒரு அற்புதமான பிள்ளையாக, நல்ல பிள்ளையாக நடக்கும்படி, ஏசப்பா நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். எல்லாம் சொல்லுங்கள், ஏசப்பா நீங்கள் வருத்தப்பட்டாங்க, ஏசப்பா என்ன குறித்து வருத்தப்பட்டாதீங்க. இங்கே இருங்க, அவர் கட்டளை எப்போ மீறுறீங்களோ வருத்தப்படுறாரு, எப்போ பொய் சொல்கிறீங்களோ வருத்தப்படுறாரு, எப்போ சண்டை போடுறீங்களோ வருத்தப்படுறாரு, எப்போ கோழி சொல்கிறீங்களோ, எப்போ குற்றப்படுத்துறீங்களோ, எப்போ குறை சொல்கிறீங்களோ வருத்தப்படுறாரு, எப்போ அவிசுவாச வார்த்தைகளை பேசுகிறீங்களோ வருத்தப்படுறாரு. வருத்தப்பட வச்சுவிட்டு எனக்கு தாங்க அப்படின்னு எப்படி தருவார்? முதல் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஏசப்பா வருத்தப்பட வைக்காதீங்க. உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், புருஷன் வாழ்க்கையில், மனைவி வாழ்க்கையில், பிள்ளை வாழ்க்கையில் இயேசு வருத்தப்படுற மாதிரி எதுவுமே நடந்துடாதீங்க. உன் தாய் தகப்பனை கனம் பண்ணு வார்த்தை இருக்கு, ஆனால் தாய் தகப்பனை கனம் பண்ணாம இருந்தா இயேசுவை வருத்தப்பட வைக்கிறீங்க. தாய் தகப்பனை மதிக்காம இருந்தீங்கன்னா இயேசுவை வருத்தப்பட வைக்கிறீங்க. அப்புறம் எப்படி உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு? ஒரு சில நேரங்களில் நாம் கண்ணீர் வடிக்கிறோம், அவர் கண்ணீர் வடிக்க வைக்கிறோம். வாசிங்க, ஒரு வசனம் இருக்கிறது, லூக்கா 19:41. அவர் சமீபமாய் வந்தபோது அவர் நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது. கவனிச்சிங்களா? இயேசு கண்ணீர் வடிக்கிறாரா?
எது கண்ணீர் வடிக்கிற? நகரத்தை பார்த்து ஐயோ இந்த மக்கள் அறியாமல் இருக்காங்களே, இந்த மக்கள் துதிக்காமல் இருக்காங்களே, இந்த மக்கள் ஜெபிக்காமல் இருக்காங்களே, இந்த மக்கள் மெய்யான தெய்வத்தை அறியாமல் உலகப்புறமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே, ஐயோ இந்த மக்கள் நரகத்துக்கு போக போகிறாங்களே அப்படின்னு இயேசு அந்த நகரத்தை பார்த்து, ஒரு ஆளை பார்த்த ஆளுங்களே, 2 ஆளை பார்த்த ஆளுங்களே, அந்த நகரத்தில் வாழ்ற அத்தனை மக்களை பார்த்து ஐயோ உலகப்புறமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், பாவமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், கட்டளை கற்பனை மீறி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், கர்த்தரை சேவிக்காமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், ஜெபிக்காமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், ஆராதிக்காமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், பரலோகத்தை பார்க்காமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஐயோ நான் படைச்ச பிள்ளைங்க நரகத்துக்கு போக போறாங்களே, இவர்களை பரலோகத்துக்கு கொண்டு வர வேண்டுமே ஐயோ என்று இயேசு கண்ணீர் வடித்து அழுகிறார். அந்த ஜெருசலேம் நகரத்தை பார்த்து அழுகிறார். இன்னைக்கு நீங்கள் நானும் அப்படித்தான் ஒரு சில நேரங்களில் இயேசு அழுக விடுறான். ஆனால் அந்த 100க்கு அதிபதி இயேசு அழுக விடலை. அடுத்து ஏசப்பாவை கோபப்படுத்துறோம். வேதம் சொல்லுகிறது சங்கீதத்தில், குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமல் இருக்கும்படி அவரை, ஹலோ கேட்டீங்களா? சங்கீதத்தில் இந்த வசனம் 2 நினைக்கிறேன். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே, அப்புறம் என்ன அர்த்தம்? வழியில் அழியாமல் என்ன அர்த்தம்? வழியில் கீழே விழாமல், மண்டை உடையாமல், கைகால் உடையாமல், அழியாமல் இருக்கிறதுக்கு அவரை கோபப்படுத்தாதீங்க. எப்பெல்லாம் உங்கள் குடும்பத்தில் ஒரு அசம்பாவிதம் நடக்குது, எப்போதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் பிரிவினை வருகிறது, எப்போதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் போராட்டம் வருகிறது, எப்போதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் சண்டை வருகிறது, எப்போதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் கடன் பிரச்சனை அதிகமாகிறது என்று கேட்டால், அப்போது என் தேவன், என் தகப்பன் இயேசு உங்களை குறித்து அவர் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார், உங்களை குறித்து அவர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார், உங்களை குறித்து அவர் கோபப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போது புரிந்து கொள்ள வேண்டும், என் குடும்பத்தில் இந்த பாடு ஏன், இந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனை ஏன் அப்படின்னு கேட்டால், அவர் உங்களை குறித்து கோபப்பட்டு கொண்டிருக்கிறார், உங்களை குறித்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார், உங்களை குறித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். அது இந்த மனம் மாறுவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அற்புதங்கள் தடைப்பட்டு போகும், அதிசயங்கள் தடைப்பட்டு போகும். சமாதானத்தை விட்டு செல்கிற சமாதானமாக இருங்கள், இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு மீறினீங்கன்னா, இந்த வார்த்தைக்கு கட்டுப்படாமல் இருந்தீங்கன்னா அவரை கோபப்பட வைக்கிறீங்க, அவரை வருத்தப்பட வைக்கிறீங்க, அவரை கண்ணீர் பட வைக்கிறீங்க. எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு, எத்தனையோ கட்டளை இருக்கு. தாய் தப்பனை கணவன்னு மீறினா கோபம். எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை பார்த்துக்கொள்ளுங்க. ஏன் அற்புதங்கள் தடையா இருக்குதுன்னு கேட்டால், இந்த 100க்கு அதிபதி அவன் சாதாரண மனுஷன் கிடையாது, பெரிய கோடீஸ்வரன், பெரிய கோடீஸ்வரன். அவனுடைய குணாதிசயங்களை பாருங்க. அவன் கேட்டவன் அற்புதம் நடந்தது. அலையிலுயா சொல்லுங்களேன், அலையிலுயா, அலையிலுயா. அதனால தான் சொல்கிறேன், அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் தகுதி ஆகணும். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை நான் வருத்தப்பட விட மாட்டேன், இயேசுவை என்னை குறித்து இயேசுவை கண்ணீர் வடிக்க விட மாட்டேன், என் மேலே ஏசப்பா கோபப்பட மாட்டாரு, கோபப்படாமல் நான் நடந்து கொள்வேன். அல்லேலூயா. ஏசாயா 1:2-3. வானங்களே கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். இப்ப பாருங்க, இயேசு சொல்றாருங்க, இங்க இருங்களே, என்ன யார் சொல்றான்னு போட்டிருக்கு, யாரு சொல்றான்னு போட்டிருக்கு. ஆசிங்கமா முதல்ல இருந்து. வானங்களே கேளுங்கள், வானங்களே கேளுங்கள், பூமியை செவிகொடு, பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். அப்ப யார் சொல்றா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் பேசுறாரு, கர்த்தர் பேசுறாரு. அவ என்ன சொல்றாரு? அப்புறம் அடுத்து என்ன சொல்லுது பாருங்க. நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். இப்ப கவனிங்கம்மா, கொஞ்சம் நிமிருங்கம்மா. நீங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்கள, இந்த அளவுக்கு வாலிப பிள்ளைங்க கல்யாணம் முடிச்சு பிள்ளை குட்டியெல்லாம் பெற்றிருக்கீங்கள, ஆமாம் தானே? அப்போ இது வரைக்கும் யார் வளர்த்தா? கர்த்தர் வளர்த்தான். சொல்லுங்கம்மா, அவரை கனப்படுத்துங்கம்மா. அவர் நீ கர்த்தர் வளர்த்தாருன்னு அவரை கனப்படுத்துறீங்க. உம்முண்டு இருந்தால் அவரை கனப்படுத்தலை. நீங்கள் எப்படிம்மா உங்களை டெய்லி ஒரு நாள் தூக்கி விட்டு வளர்ந்தீங்களா? மகளே வளரும் மகளே அப்படி கையை காலை தூக்கி விட்டீங்களா மகளுக்கு? விதைக்கிற மனுஷனாலும் அல்ல, தண்ணீர் பாய்ச்சிற மனுஷனாலும் அல்ல, விளைய செய்கிற. அப்போ உங்களை வளர்த்தது யார்? நான் கேட்க பதில் சொல்ல. உங்களை வளர்த்தது யார்? உங்களை பெற்றது யார்? உங்களை படிக்க வச்சது யார்? நடக்கிறது எப்படி, பேசுகிறது எப்படி, சாப்பிட்றது எப்படி, பிள்ளைகளை கொடுத்தது யார்? நீங்கள் வாழ்வது யாரால? உங்களுக்கு திருமணம் முடித்தது எப்படி? உங்களுக்கு பிள்ளை குட்டியை கொடுத்தது எப்படி? தொழிலை கொடுத்தது எப்படி? வியாபாரம் கொடுத்தது எப்படி? வேலை கிடைச்சது எப்படி? சாப்பிட்றது எப்படி? தூங்குறது எப்படி? நடக்கிறது எப்படி?
அழகாக ட்ரெஸ் பண்ணுறது எப்படி? அல்லேலூயா. அவர் இல்லாமல் நீங்கள் இல்லை, அவர் தான் எல்லாமே. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் வாழ்வதும் நான் இருப்பதும் என் தகப்பன் இயேசுவார். இப்படி மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அவர் அப்படி மெச்சிக்குவார். அவர் உங்கள் மேலே பார்த்து ஆச்சரியப்படுவார். 100க்கு அதிபதியை மாதிரி உங்களை பார்த்து ஆச்சரிய சொல்லிட்டீங்க, அப்பா நான் நிற்பதும் நான் நிர்மூலமாக இருப்பதும் உங்கள் கிருபை, பிள்ளைகளின் சமானத்தை தருவேன்னு சொன்னீங்க உங்களால் அப்படின்னு சொல்லி அவரை நீங்கள் என்ன செய்யணும், பேச பேச அவர் என்ன அவங்கள ஆச்சரியமாக பார்ப்பார். எல்லாத்தையும் அவர்கிட்ட வாங்குறீங்கள, ஆனால் அவரை நீங்கள் பிரியப்படுத்தணும்ல. எல்லாம் சொல்ல, இயேசுவை நான் வருத்தப்பட விட மாட்டேன், இயேசுவை கண்ணீர் வடிக்க விட மாட்டேன், இயேசுவை கோபப்பட விட மாட்டேன். இதை நீங்கள் முதல்ல அறிஞ்சுக்குங்க. அதனால தான் இங்கே தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறாரு. இந்த 3ஆம் வசனம் பாடிங்க, ஏசியா 1:3. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். இப்போ நான் உங்களை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டால் என்ன செய்வீங்க? ஒரு மோசம், அறிவில்லைன்ட்டாரு, நம்ம இங்கெல்லாம் போகக்கூடாது, வேறு இடத்துக்கு போவோம். என்னை போய் அறிவில்லைன்ட்டாரு, அங்கே போய் உட்காந்து எந்திரிச்சிக்கிறதுக்கு இன்னொரு இடம் இருக்கு, வா போவோம். நான் அப்படி சொல்லலை தாயி, நான் அப்படி சொல்லலை. இந்த வசனத்தை படிக்க திருப்பி. மாடு தன் எஜமானனையும், இங்கே இருங்க, மாடு யார் அறியுது? ஒரு குட்டி நாயை வளர்த்து பாருங்களேன், ஒரு சின்ன பிஸ்கெட் மட்டும் போட்டு பாருங்கள், நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா திரு 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 ஓடி வரும். அது அறியுது, எஜமான அறியுது. ஒரு மாடை வளர்த்து பாருங்க, மா, ஒரு ஆடை வளர்த்து பாருங்க, மேன் கத்தும், உங்களை பார்த்தோன்னே கத்தும். அது என்ன செய்யுது? எஜமானனை பார்க்குது, எஜமானனை கூப்பிடுது, எஜமானன் வந்துட்டான்னு சொல்லி வாழை ஆட்டுது. செய்தா? ஆனால் இங்கே என்ன சொல்லுது வசனம்? இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் போச்சுரா, என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். யார் சொல்கிறா? அவர் சொல்கிறாரு, நான் படைத்த படைப்பு எல்லாமே நல்லா இருக்குது. நான் படைத்த நாய், பூனை, பன்னி, பாம்பு எல்லாம் நான் படைச்சதேன். ஆனால் அது என்னை பார்த்து கனப்படுத்துது. காலையில் ஒரு 4 மணிக்கு ஆலமரத்தில், அரச மரத்துலேருந்து குருவிகள் காக்கா கேபியா கைபியாவன் கத்துதுங்க, இயேசுவே வாழ்க, கர்த்தாவே வாழ்க, எனக்கு கரெக்டாக 7 மணிக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லி கத்துதுங்க. நான் அன்றொன்று அப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், கனப்படுத்துதுங்க, என்னை தெரிஞ்சு வச்சுருக்குங்க, மிருகங்கள் என்னை தெரிஞ்சு வச்சுருக்குங்க. ஆனால் இஸ்ரவேலரோ எப்படி இருக்கிறாங்க? அறிவிலுங்க. யாரை பற்றி சொல்கிறாரு? அறிவிலுன்னு எல்லாம் சொல்லுங்க. அதனால் இன்னையிலேருந்து நம்ம அறிவோடு நடந்து கொள்வோம். நம்ம என்ன செய்யணும்? ஏன் சொல்கிறாருன்னா, என்னை அறியாமல் இருக்கீங்களேங்கிறாரு. என்னை அறிஞ்சுக்க, நான் யாரு, நான் எப்படிப்பட்டாலும் என்ன காரியத்தை செஞ்சுருக்கிறேன், ஆச்சரியமான காரியத்தை செய்வேன், தெரிஞ்சுக்கையா. தெரியாமல் இருக்காது. எதுக்கு அவன் சிலுவையில் வந்தேன், எதுக்கு அடிக்கப்பட்டேன், எதுக்கு நொறுக்கப்பட்டேன், அறிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோங்கிறாரு. அதனால் அவரை என்ன செய்யாதீங்க, அறியாமல் இருக்காதீங்க, தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ரைட்டு. இப்போ அடுத்து இந்த 100க்கு அதிபதியுடைய கேரக்டர், முதல் கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசுவை வருத்தப்பட வைக்கலை. 2வது கேரக்டர் வாசிங்க, லூக்கா 7:6. அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் அல்ல அப்படின்னு கேட்டீங்க. அவன் பெரிய ஒரு எஜமான், பார்த்துக்கொள்ளுங்க, பெரிய எஜமான். அதான் அந்த ஊரிலே பெரிய மனுஷன், கோடீஸ்வரன். அவன் சொல்றான், ஆண்டவரே, உம்முடைய பாதப்படி என் வீட்டுக்கு வரக்கூடாது, அதுக்கு நான் தகுதி அல்ல. அதுக்கு அப்போ எதை குறிக்குது இந்த வார்த்தை? எதை குறிக்கிறது? எல்லாம் சொல்லுங்க, தாழ்மையை குறிக்கிறது. அப்போ அந்த 100க்கு அதிபதி கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்குள்ள தாழ்மை இருந்துச்சு. அற்புதம் நடக்கிறதுக்கு இது ஒரு காரணம், தாழ்மை இருந்துச்சு. அப்போ நமக்குள்ள அந்த 100க்கு அதிபதி கேரக்டர் நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். இன்னொரு கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து வாசிங்கப்பா, திருப்பி வாசிங்கம்மாப்பா. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் சொன்னா. அடுத்து லூக்கா 7:4-3. லூக்கா 7:3 5 வரைக்கும் வாசிக்குமா. லூக்கா 7ஆம் அதிகாரம். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினார். இப்ப நல்லா தெரிஞ்சுக்கொள்ளும், யூதர்கள் பெரிய மூப்பரானவர்கள் என்ன செய்றாங்க? இயேசு கிட்ட வர்றாங்க, வந்து அந்த 100க்கு அதிபதி பத்தி பேசுறாங்க. இங்க இருங்க, என்னை பாருங்க, இன்னைக்கு நம்ம வந்து எப்படி வாழணும், இந்த 100க்கு அதிபதி கேரக்டர் நம்மகிட்ட இருக்கான்னு பாருங்க, அப்பதான் அற்புதம் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசுக்கிட்ட வந்து 100க்கு அதிபதியை பற்றி என்ன சொல்கிறாங்க வாசிங்க.
அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு வேண்டுறாங்க. அடுத்து, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். இந்த அற்புதம் செய்வதற்கு, இந்த அதிசயம் செய்வதற்கு அவன் தகுதியானவன். அந்த நூற்றுக்கு அதிபதி தகுதியானவன். அவன் எந்த தகுதியிலும் குறைஞ்சவன் கிடையாது, தகுதியானவன். அப்புறம் என்ன சொல்றாங்க? அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நிறைய மக்களை நேசிக்கிறாரு, நிறைய மக்களுக்கு உதவி செய்யறாரு. நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்த அந்த நூற்றுக்கு அதிபதி. அல்லேலூயா. பாருங்க, சாட்சி எப்படி எழும்புது. யூதர்கள் போய் இயேசு கிட்ட பேசுறாங்க. அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு போய் ரெக்கமெண்ட் பண்ணி பேசுறாங்க. இயேசுவே, நீங்கள் இந்த அற்புதம் செய்வதுக்கு அவன் உண்மையான பாத்திரவனாக இருக்கிறான். அவன் நிறைய மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கான், நம்ம மக்களை நேசிக்கிறான், அன்பு வச்சுக்கிறான், சமாதானம் வச்சிருக்கிறான். அது மாத்திரமல்ல, ஜெபிக்கிறதுக்கு அவன் சொந்த செலவில் ஒரு ஆலயம் கட்டி கொடுத்துருக்கிறாரு ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால், நம்ம 4 பேத்துக்கு ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழணும். 4 பேத்துக்கு முன்னால் கெட்ட வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. இவங்க நல்லவர்கள், இவர்கள் உதவி செய்கிறவர்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் பொய் பேச மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க, நல்ல குடும்பம் அப்படின்னு பேர் எடுக்கணும். ரசிக்கப்பட்டுட்டு ஞானசம் எடுத்துட்டு அபிஷேகம் பண்ணிட்டு ஒருத்தர் முட்டிட்டு சாகிறது அது சாட்சி அல்ல. ரசிக்கப்பட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பிரயோஜனம் கிடையாது. அபிஷேகப்பட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. பிரிவினைக்கு தொண கூடாது. அப்போ என்ன சாட்சி இது? நீங்க அநேக தேவ பிள்ளைய இப்படி சாட்சியில வாழ்றாங்க. இங்க நூற்றுக்கு அதிபதி என்ன சாட்சி போடுறாரு பாருங்க. யூதர் போய் எப்படி பேசுறாங்க? அவன் நல்லவன், உதவி செய்கிறவன், அவன் ஜெபாலயத்தை கட்டி கொடுத்தவன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சப்போர்ட் பண்ணி சாட்சி சொல்றாங்க. பார்த்துக்கோங்க, இன்னைக்கு இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையை. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வந்தால் 4 பேர் நம்மளை பார்த்து சாட்சி சொல்லணும். அவன் நல்லவன், சமாதானமான குடும்பம், அன்பான குடும்பம், அவங்க வீட்டில் சண்டையே வராது, ஒருத்தருக்கு விரோதமாக பேச மாட்டாங்க, யாருக்கு தீங்கு விளைவிக்க மாட்டாங்க, யாரை பற்றி குறை சொல்ல மாட்டாங்க, அவங்க உண்டு வேலை உண்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட குடும்பம் சொல்லி 4 பேர் உலகத்தான் நம்மளை பற்றி பேசும்படி ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். அப்படித்தான் நூற்றுக்கு அதிபதி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். அற்புதம் நடப்பதுக்கு இதெல்லாம் ஒரு தகுதி வேணும் நம்மளுக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியாக ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன் நான், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னொரு காரியத்தை அவர் செஞ்சார். நூற்றுக்கு அதிபதி எல்லாம் உங்களுக்கு இது வரைக்கும் படிச்சிருக்கீங்க. ஆனால் இவ்வளோ ஒரு விரிவாக்கம் அவரை பற்றி தெரிஞ்சிருக்கீங்களா? அவருக்குள்ள என்ன இருந்துச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? முதல் என்ன இருந்துச்சு அவர்கிட்ட? இயேசுவை வருத்தப்பட விடலை. 2வது அவருக்குள்ள என்ன இருந்துச்சு? தாழ்மை. 3வது என்ன தெரியுமா? எதை நம்பினார் தெரியுமா? அவருக்குள்ள இருந்து வருகிற அவரை பார்த்தாரு. ஆனால் அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மணி போல வார்த்தை, முத்து போல வார்த்தை, அழியாத ஒழியாத வார்த்தை. அதை கேட்ச் பண்ணிக்கிட்டார். அதனால தான் அவர் சொல்றாரு, நீங்க வர வேணாம், இங்கே இருந்து ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அதாவது பைபிளில் போட்டு எரேமியால தூரத்துக்கும் வார்த்தை, பக்கத்துக்கும் வார்த்தை. வாசிக்க பார்ப்போம். லூக்கா 7:7. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். ஒரு வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே. நல்லா சத்தம் சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே. நல்லா அப்பாவை மையப்படுத்துங்க, இயேசுவே, இயேசுவே. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, எனக்கு எனக்கு எவ்வளவு தேவையோ அதை நீங்க கொடுக்க போறீங்க. பணம் வருவதாக, பணம் கிடைப்பதாக. ஒரு வார்த்தை சொல்லுங்க ஏசப்பா. நீ சொல்லிட்டா போதும், வீட்டில் வந்து பணம் நிற்கும். சொல்லுங்க 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 அப்பா, அப்பா சொல்லுங்கப்பா, சொல்லு அப்பா, சொல்லுங்க கத்து அப்பா, அப்பா சொல்லுங்கப்பா. நான் திருப்பி கேட்குறேன், உங்களுக்கு 2 லட்சம் வேணுமா, 3 லட்சம் வேணுமா? அதை கேட்ச் பண்ணிக்கிங்க. அப்பா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், காற்று வராது, மழை வராது, பழங்கள் இருப்பேன். நாளைக்கு எனக்கு 5 வேணும் ஏசப்பா, அந்த 5 எப்படியாவது கிடைக்கணும் ஏசப்பா, தேவையில்லாமல் ஒட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வேணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்படின்னு எவனாச்சும் வந்து கொடுத்துருவான். அவரு போய் எங்கேயா சொல்லி கொண்டு கொடுத்துருவேன். சொல்லி முடிஞ்சு. எத்தனை கோடீஸ்வரங்க இருக்காங்க நம்மளை சுற்றி, எத்தனை பணம் முதல்ல இருக்குது, அங்கே ஏசப்பா பேசி கொடுத்துருவார். அதான் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஏசப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஏசப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பார்ப்போம். நீ இப்போ பேசுறதுக்கே பயப்படுறீங்க. நூற்றுக்கு அதிபதி ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்படின்னாரு. நடந்துச்சு அற்புதம்.
அவரை சொல்ல வைக்கணும், நீங்கள் பேச வைக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த வார்த்தையில் வல்லம் இருக்கின்றது உணர்ந்தார், வார்த்தையில் அற்புதம் இருக்குது என்பது உணர்ந்தார், வார்த்தையில் அதிசயம் இருக்கிறது உணர்ந்தார். அந்த வார்த்தையின்படியே நடந்தது. காரணம் என்ன தெரியுமா? இயேசு தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. வெளிப்படுத்தல் 19:13 சொல்லுகிறது, இயேசு தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. அல்லேலூயா. அப்போனா நீங்கள் வார்த்தையை பயன்படுத்திங்கன்னா இயேசு வர்றாரு உங்களுக்கு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க அன்பார்ந்தவர்களே. நான் ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்குறேன். நான் முதல்ல சொன்னேன், அந்த வசனத்தை அறிக்கையிட்டு நீங்கள் வார்த்தை அதிகமாக படிக்கக்கூடிய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரோமர் 8 அதிகாரத்தை அதிகமாக படிக்கணும். ஓகே, ரோமர் 8 அதிகாரத்தை அடிக்கடி படிக்கணும், டெய்லி படிக்கணும். சங்கீதம் 119 டெய்லி படிக்கணும். கொலோசியர் 1-4 டெய்லி படிக்கணும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை டெய்லி படிக்கணும். இப்போ சொல்லுங்கள், எதை சொல்லுங்கள், நான் சொன்ன சொல்லுங்கள். ரோமர் 8 படிப்பதுனால என்ன வருது, என்ன கிடைக்கிது அப்படின்னு கேட்டால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துடுவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, இங்கே போ அங்கே போ அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவார். இது ரோமர் 8 அடங்கியிருக்கிறது. ஓகே, அல்லேலூயா. சங்கீதம் 119 படிக்கும்போது வார்த்தைகளை என்ன இருக்குது, வார்த்தை என்ன செய்யும், வார்த்தை பொண்ணை காட்டிலும் பொருளை காட்டிலும் பெருசுங்கிறத அது உணர்த்தி காட்டும். முதியரை பார்க்கலும் வார்த்தை படிக்கிறவனுக்கு அது பொண்ணாக இருக்குது. அப்போ நிறைய வசனங்கள் இருக்குது. 119 சங்கீதம் 119 அதை படிக்கும்போது வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்யும். அல்லேலூயா சொல்லுங்கள். அதே மாதிரி கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் வசன அதிகாரம் வரைக்கும் இருக்கிறது. மொத்தமே கொலோசியர் 4 அதிகாரம் இருக்கிறது. இந்த 4 அதிகாரத்தை டெய்லி படித்தீங்கன்னா உங்கள் தோல்வியான வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கை முடியும். அந்த கொலோசியரில் தான் இயேசு சிலுவையிலே ஆணி அடித்து அவனை வெளியிறங்க கோலமாக்கி அவன் அதிகாரங்களை உரிந்து கொண்டு அவன் வெளியேறங்க கோலமாக்கிட்டாரு. அந்த அதிகாரத்தை உரித்து நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. அப்படிப்பட்ட சம்பவங்கள் கொலோசியரில் இருக்கிறது. ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழ்வதற்கு கொலோசியரை படிக்கணும். அடுத்து உங்களுக்குள்ளே விசுவாசம் வளருவதற்கு, உங்களுக்குள்ளே விசுவாசம் தலை தோங்கி வளர்வதற்கு எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் டெய்லி படிக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ எல்லா அதிகாரத்தையும் டெய்லி படிங்க. ஆனால் முக்கியமாக படிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டால், சங்கீதம் 119, ரோமர் 8, சங்கீதம் 119, ரோமர் 8, எபிரேயர் 11ஆம் அதிகாரம். அப்புறம் என்ன சொன்னேன்? கொலோசியர் 1-4, கொலோசியர் 4 அதிகாரம் இருக்குது. இது படிங்க. திருப்பி சொல்லுங்க. முதல்ல என்ன படிக்கணும்? இதை மட்டும் எல்லா அதிகாரத்தையும் படிங்க. ஆனால் குறிப்பாக டெய்லி இதை படித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன குறை இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, என்ன நஷ்டம் இருக்குது, என்ன தடை இருக்குது, அது எல்லாம் படிப்படியாக ஒவ்வொன்றா குறைஞ்சி நிம்மதியான வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ தெரிஞ்சுங்களுக்கு ரோமர் 8, சங்கீதம் 119, எபிரேயர் 11, கொலோசியர் 1 நீங்கள் டெய்லி படிங்க. எல்லா அதிகாரத்தையும் படிக்கணும். ஆதியாகமத்தை வெளிப்படுத்த படிக்கணும். ஆனால் குறிப்பாக டெய்லி இந்த அதிகாரத்தை படித்து விட்டு வெளியே போங்க. உங்களுக்காக கர்த்தர் இறங்குவார். அப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர், இந்த 100க்கு அதிபதிக்கு அற்புதம் நடந்ததுக்கு காரணம் அவர் உங்களை வருத்தப்பட வைக்கலை. உங்கள் முன்னாடி தாழ்மையாக நடந்தார், வார்த்தையை நம்பினார், அற்புதம் நடந்தது. அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த 100க்கு அதிபதியுடைய கேரக்டர், அந்த 100க்கு அதிபதியுடைய மனது எங்களுக்கு வரும்படி இடத்துல கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஆச்சரியமான காரியத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்க. நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆச்சரியமான காரியம் நடக்க போறதுக்கு நன்றி. காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.